Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. பைக் எடுத்துட்டு நேரா போயிட்டேன். பிரசாத் ஸ்டுடியோல நடந்துட்டு இருந்தது இந்த கோட் கிளைமேக்ஸ், அந்த சேப்பாக் ஸ்டேடியம் அந்த இது நடந்துட்டு இருந்தது. அவர் என்ன ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் தாங்க. அவர் அங்க மானிட்டர் கிட்ட இப்படி இருந்தாரு, இப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் வந்து சார் வந்திருக்காப்புல அப்படின்னு சொன்னேன். இப்படி பின்னாடி நான் பின்னாடில இருந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்படி பின்னாடி திரும்பி எழுந்து ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ கத்துறாங்க. எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. திடீர்னு ப்ரோ கை இப்படி காட்டிட்டு கிட்ட வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு நான் அவ்வளோதான் அங்கே நான் அவுட்டு, நான் டோட்டலாக அவுட்டு. அவர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குன்னு சொன்னாலும் நான் கிளம்பிருப்பேன். நான் அப்படியே ஒரு மயக்கத்திலேயே கிளம்பிருப்பேன். ஒரு வேலை பண்ணாலும் அது 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அதை கரெக்டாக கொடுத்துற தவிர அது உனக்கு வரலன்னா அது தொடவே தொடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் தவிர வேற எந்த அட்வைஸும் பண்ண மாட்டார். திடீர்னு மானிட்டர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த சைலன்ஸில் வந்து சார் 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 என்னப்பா சார் அப்பா எடுத்துறீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுப்பா சார் ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ டூ ப்ரோ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஒரு இல்லைப்பா கண்டிப்பாக பண்ணலாம். அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு எனக்கும் வித்யாசாகர் சாருக்கும். அப்படியே போய் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. டெஃபினெட்லி இருக்கும். நான் மீட் பண்ணேன். நான் மீட் பண்ணி பாட்டு போட்டு காமிச்சு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. சூப்பராக இருக்குது சாங்கு, கேட்டோன்னே நிற்குது. நான் ஃபுல் பாட்டு போட்டு காமிச்சேன். சார் ரேமான் சார் ரொம்ப ஜாலிங்க, ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார். இப்போ போனேன் சார் பாட்டு இப்படி பண்ணியிருக்கேன் இல்லையா ஷேர் பண்ணுமா அப்படின்னு. சார் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் எது பண்ணாலுமே சரி இவனுக்கு ஈஸியாக வந்ததுன்றது தான் சொல்ல போகிறாங்க கடைசியில். அது இம்மார்டல் ஆயிடுச்சு. லைக் இப்போ மியூசிக் ஒரு வேளை கம்போஸ் பண்ணணும்னாலும் நாளைக்கு நான் எது பண்ணாலுமே சரி அவரை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அவர் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு என்னப்பா அப்படின்னுவாங்க. நெப்போட்டிசம்ன்ற பேசுறது ரொம்ப கம்மியான மக்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா சோஷியல் மீடியால வந்து அதை வந்து ஒரு பெரிய அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு அது பெருசுபடுத்தி பண்ணிட்டு இருக்காங்களே வழிய அது ஆக்சுவலா பேசுறது கம்மியான பேர் தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டு தேங்க்யூ, ஒரு வைபியா அப்படியே ஜாலியா டண்டக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ. விஷுவல்ஸாவும் சரி உங்களோட டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பொதுவாகவே வந்து இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது வந்து நிறைய பாட்டு அப்பப்போ பண்ணி வச்சிருப்போம். ஆமா ஆமா. எப்படி அதுல இருந்து இதை சூஸ் பண்ணீங்க? சரி இது லெட் இஸ் மேக் திஸ் அப்படின்ற ஒரு இது. திஸ் இஸ் மை மோஸ்ட் ரீசன்ட் காம்போசிஷன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே கம்போஸ் பண்ணேன் இந்த பாட்டுக்கு அப்புறம். அவ்வளோ ரீசெண்டான பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைரல் சவுத்தோடைய ஹெட் திலீப் அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வெங்கடேஷ்ன்ற ஒரு மூலியமாக வந்தார். வந்து எதாவது பாட்டு இருக்கா அப்படின்னா போட்டு காமிச்சேன். நான் ஒரு 4 to 5 சாங்ஸ் போட்டு காமிச்சேன். அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இல்லை பிரதர் வேறு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவர் போன ஒரு 1-2 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த சாங்கு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. அது பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேக்ஸிமம் ஒரு 1-2 ஹவர்ஸில் பாட்டை ஃபுல் ப்ரோக்ராமிங் பாட்டோட பாடியே முடிச்சிட்டேன். லிரிக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில, ஆனால் என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் வந்து கேளுங்க, நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலாம்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், ஏன்னா அது கன்ஃபார்ம் ஹிட்டுன்றது தெரியும் எனக்கு. ஸோ வந்து கேளுங்க அப்படின்னோடனே வந்து கேட்டார். கேட்டோடனே ப்ரோ டன் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து அப்படியே பாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வீட்டில் வந்துட்டு இப்போது நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். நம்ம போடுற அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க தான் வந்து அது நல்லாவே இல்லைனா கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு 4 பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அண்ட் சூப்பரா இருந்ததுன்னா அது இன்னும் அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே கிடையாது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அவங்க கிட்ட இருந்து அந்த அந்த கிடைச்ச விஷயங்கள் எப்படி? அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல் மியூசிக்ல இருக்கும் பொழுது அது எப்படி இருந்தது? லைக் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு கேட்கும்போது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த விஷயம் எப்படி தெரியல. லைக் ஆக்சுவலாக அம்மா அப்பாவுக்கு தான் நான் கடைசியாக போட்டு காட்டுவேன். ஏன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவங்க ஹார்ஷாக சொல்ல போகிறது கிடையாது. ரொம்ப ரேஷ்னலாக கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அப்பாவும் சரி. பட் ஆனால் அப்பா என்னென்னா இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த பாட்டு அது அவரோட வேலை தானே, ஸோ அதை கை விட்டுற மாட்டார், என்ன ஹெல்ப் பண்ணுவார். பட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் இது ஏதோ ரிலீஸ் ஆகிற ஒரு ப்ரீவியஸ் டே தான் போட்டு காமிச்சேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க? சரி ஓகே இதுதான் நான் ஐம் கோனா டேக் அப் திஸ், அவர் இந்த சைடு தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பண்ணுன்னு சொல்லுவார். அவர் பெருசாக
ரொம்ப சீரியஸாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது இல்லை. நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்னது தான், அவர் நீ என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணு, அது ஒழுங்காக பண்ணு, சும்மா ஹாஃப் பேக்டாக எதுவும் பண்ணாத, ஹாஃப் பேக்டாக பண்ணுற மாதிரி தான் தொடாத, ஒரு வேலை பண்ணாலும் அது 100 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அது கரெக்டாக கொடுத்துற தவிர அது உனக்கு வரலன்னா அது தொடவே தொடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் தவிர வேற எந்த அட்வைஸும் பண்ண மாட்டார் அவர். அப்படி சாலி தான். பேரண்ட்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் இல்லையா? இல்லைனா ஸ்ட்ரிக்டே கிடையாது, சுத்தமாக ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இல்லை ஸ்ட்ரிக்டாக எதுக்கு இருக்கணும், அவங்க சொல்லுவாங்க என்ன. அவங்க என் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கேட்ட கேள்வி வந்து, நீ வாழ்க்கையில் என்ன தாண்டா பண்ண போகிற, என்ன தாண்டா பண்ண. நான் எதுவுமே நான் சொன்னதே கிடையாது, நான் இதாக போகிறேன் இதாக போகிறேன் நான் சொன்னதே கிடையாது. சின்ன வயசுல உங்களுக்கு அப்படி இருந்தது? ஸ்கூல்லலாம் கேட்பாங்களா வாட் யூ வாண்ட் டு பிகம் அந்த மாதிரி? அப்போ ஏதாவது இஷ்டத்துக்கு சொல்லிடுவேன், நான் கிரிக்கெட்டர் சொல்லுவேன், இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவேன், ஏதாவது சொல்லுவேன் தவிர ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் ஆகணுன்றது அது நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்கு பதிலே எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன ஆக போகிறேன்னு என்ன நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது, எனக்கு என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஏன் அத்தனை வாடி கேட்குறீங்கன்றவன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா கேட்டு வெறுத்துட்டாங்க. சரி என்னவோ ஆயித்தோல அப்படின்னு கரெக்டாக மியூசிக்குள்ளே இறங்கிட்டேன் நான். அவங்க எப்போ நிறுத்தினாங்களோ அப்போலேருந்து நான் கரெக்டாக வாழ்க்கையில் ஒழுங்கான உருப்பட ஆரம்பிச்சிட்டேன்ற வரையா? ஏதாவது யார்கிட்டயாவது போய் சேரலாம், ஏதாவது கம்போசர் கிட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு. அப்பா ஸ்டுடியோவில் போய் ஆரம்பித்து அங்கே கொஞ்சம் லைட்டாக ட்ரெயின் ஆகி கொஞ்சம். என்னென்ன பாட்டெல்லாம் ஒர்க் பண்ணீங்க? இல்லை பாட்டுன்றதை விட அவரோட படம் RRக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபியூ தமிழ் அண்ட் மலையாளம் ஃபிலிம்ஸுக்கு ரீ ரெக்கார்டிங்லாம் வாசிச்சிருக்கேன். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஐ அப்ளைட் ஃபார் ரஹ்மான் சார். அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? லைக் யூ ஹேவ் டு ரைட் அ மெயில் அந்த மாதிரி அவங்க ஒர்க்? ஆமாம், மெயில் போட்டு இந்த மாதிரி மீட் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால் அப்பா மெயில் பண்ணார். மெயில் பண்ணதுக்கப்புறம் ஏன் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணி மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வாஸ் பிகில், விஜய் சாரோட பிகில். அப்போ அந்த சிங்கப்பெண்ணை ஆர்கெஸ்ட்ரல் வேர்ஷன் வந்து பண்ணி கொடு அப்படின்னாரு சார். சரி பண்ணி கொடுத்துட்டேன். அவருக்கு பயங்கரமாக பிடிச்சிடுச்சு. சூப்பர்ப்பா போ அப்படின்றாரு. அவ்வளோதான். அங்கேருந்து கண்டினியூஸாக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 to 4 years. அதுக்கப்புறம் அங்கேருந்து மற்ற ஸோ நீங்கள் அபைலாம் வந்து கிட்டத்தட்ட இந்த பேட்ச்மேட்ஸ் மாதிரி ரஹ்மான் சார் கிட்ட ஒர்க் பண்ண? இல்லை அபய் சாய பெங்கர் தானே சொல்லுங்கள். அவரை வந்து நான் பார்த்தது 10 தலை டைமில். ஸோ நீங்கள் சீனியர்லாம் கிடையாது. அங்கே இருப்பேன் நான். அவர் ஒரு மூலையில் வேலை செய்வேன், நான் ஒரு மூலையில் வேலை செய்வேன். ஜஸ்ட்டு மூஞ்சி பார்த்துக்கிட்டோம் தவிர பேசிட்டது கூட கிடையாது. அங்கேயும் நான் யாரையும் பேச மாட்டேன். குட் பாய். அங்கேயும் நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுவேன், பண்ண ஒர்க்கை கொடுத்துட்டு விட்டுருவேன், திருப்பி நாளைக்கு வா அப்படின்வாங்க, போயிடுவேன், திருப்பி இவ்வளோதான். அங்கே நான் ஒரு நாள் பார்த்தேன் சாய, அப்படிதான் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து பிகில் அப்படிங்கும்போது ஒரு ஹார்ட் கோர் தளபதி ஃபேனாக இருக்கும் பொழுது அது வந்து வாசிக்கிறேன். இப்போ எப்படி தளபதியை மைண்டில் வச்சுட்டு வாசிக்கிறேன் அது இருந்தது இனிஷியலாக. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சாருக்கு ஒர்க் பண்ணுறேன், அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் அந்த டென்ஷனில் இருந்துட்டேன். அந்த டென்ஷனில் இருந்து பண்ணி அதுக்கப்புறம் தியேட்டர் போயிட்டு நான் வாசிச்ச RR வந்தது ஸ்க்ரீனில். அப்போது தான் ரியலைஸ் ஆச்சு, தளபதி படத்துக்கே நம்ம பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த டென்ஷனில் இருந்தேன், ஐயோ கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு. ஓகே. அண்ட் இப்போ வந்து யூ ஹேப்பன் டு மீட் ஹிம் ஆல்சோ. பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிங்க, ரீசெண்ட் ஒர்க் பற்றிலாம் அப்டேட் கொடுத்துருக்கீங்க சார் கிட்ட, அப்படிலாம் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை நீங்கள் தான் சொல்லணும். எப்படி அமைஞ்சது அந்த மீட்டிங்? இல்லை அது ஃபெப்ரவரியில் வந்து தரணி சார் வந்து எனக்கு கால் அடிச்சுட்டு இந்த மாதிரி விஜய் சாரை மீட் பண்ணேன். என்ன சார் சூப்பர் சார், என்ன அடுத்த ப்ராஜெக்டா அப்படின்னா நான் இல்லை நான் இந்த மாதிரி மீட் பண்ணேன். அவர் கோட் படத்தில் வந்து ஹீஸ் லைக் ஒன் ஆஃப் த கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் மாதிரி வேலை செஞ்சுருக்காரு சார். ஓகே. ஸோ மீட் பண்ணும்போது அவர் மீட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தார், இந்த வர்ஷன்னா யார் ஹர்ஷாவா, அந்த பையன் நல்லா பண்ணுறான்ப்பா, அவன் சூப்பராக பண்ணுறான், நல்லா பாடுறான், இது பண்ணுறான், வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் சார். தரணி சார் சொல்லியிருக்காரு, அவர் வந்து வித்யாசாகர் சார் பையன்தான் அவன். ஓ அப்படியா, சூப்பர் நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல அப்படின்னு இதை சொல்லியிருக்காரு தரணி சார். இது சார் எனக்கு சொன்னதுக்கப்புறம் நான் ஹையில் இருக்கேன். நான் திருப்பி மார்ச் 13 அன்னைக்கு நான் ஏதோ ரிஹர்சல்ஸில் இருந்தேன், ஏதோ ஒரு ஷோ ரிஹர்சல்ஸில் இருந்தேன். அப்போ திருப்பி தரணி சார் காலேஜ், சார் சொல்லுங்கள் சார் எங்கே இருக்க, இந்த மாதிரி ரிஹர்சலில் இருக்கேன். திருப்பி மீட் பண்ண, திருப்பி உன்னை பற்றி சொன்னார்ரா அவர். நான் சொன்னேன், நீங்கள் சும்மா நான் வச்சு விளையாடுறீங்களா, நீங்களா சொல்லி அவர் எதாவது சொல்கிறாரா அப்படின்னா, ஆமாம் எனக்கு வேலை இல்லை, உன்னை பற்றி தான் போய் பேசுகிறது எனக்கு வேலை. அவராக தான் எடுத்தார். பேசுகிறேன் சார், என்ன சார் சொல்கிறீங்க உண்மையிலையா அப்படின்னா, ஆமாம்
நான் கேட்டேன், அவன் ரொம்ப நாளா உங்கள மீட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ண வேணாமான்னு நான் தான் அலோவ் பண்ணல. வர சொல்லட்டுமான்னு சொன்னா, "வர சொல்லுங்களேன்" அப்படின்னாரு. டக்குன்னு போய் இப்போ கிளம்பிடுவேன். அவ்வளோதான். நான் வந்து இருக்கிறத அந்த ரிஹர்சலாவது ஏதாவதுன்னு சொல்லி விட்டுட்டு பைக் எடுத்துட்டு நேரா போயிட்டேன். பிரசாத் ஸ்டுடியோல நடந்துட்டு இருந்தது. இந்த கோட் கிளைமேக்ஸ் அந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல அந்த இது நடந்துட்டு இருந்தது. நேரா போயிட்டு அவர் என்ன ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் தாங்க. அவர் அங்க மானிட்டர் கிட்ட இப்படி இருந்தாரு. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் வந்திருக்காப்புல" அப்படின்னு சொன்னோனே, இப்படி பின்னாடி நான் பின்னாடிலேருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பின்னாடி திரும்பி எழுந்து, "ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ" நான் கத்துறாங்க. எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க திடீர்னு. ப்ரோ கை இப்படி காட்டிட்டு கிட்ட வந்து தளபதி ஐ அம் லிட்டில் ஒரு ஷை 20 செகண்ட்ஸ் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, நான் அவ்வளோதான். அங்க நான் அவுட். நானு டோட்டலா அவுட். அவர் அங்கேருந்து கிளம்பு வீட்டுக்குன்னு சொன்னாலும் நான் கிளம்பியிருப்பேன். நானு அப்படியே ஒரு மயக்கத்திலேயே கிளம்பியிருப்பேன். கட்டி பிடிச்சி வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் பேசினார் என்கிட்ட. என்ன என்ன பண்றீங்க, எங்க எங்க கத்துக்கிட்டீங்க, உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது இதுன்னு சொன்னாரு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு தளபதியை போய் மீட் பண்ணோன்னா எப்படி இருக்கும். அப்படி சொன்னோன்னே நான் ஷாக்ல இருக்கேன். அவர் சொன்ன ஷாக்ல ஃபர்ஸ்ட் இருக்கேன். இவர் வந்து பார்த்தா ஹக் பண்றாரு, ஏதோ தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு என்னோட. நான் அது எதுவுமே எதிர்பார்க்கல அவர்கிட்ட இருந்து. சும்மா ஒரு வாரம் வாங்க, ஏன்னா ஐ ஹர்ட் விஜய் சார் இஸ் குவைட் சட்டிலாக தான் இருப்பாரு. அவர் என்னன்னா, என் ஃப்ரெண்டு கூட அப்படி என்ன கூப்பிட்டு பழகினது கிடையாது. அவர் அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சூப்பராக பண்ணுறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க பாட்டுலான்னு. சரிங்க இதெல்லாம் இப்படி கற்றுக்கிட்டேன். டான்ஸு எங்கே டான்ஸ் கற்றுங்க உங்ககிட்ட தான் அப்படின்ட்டு. இல்லை அது சொன்னா, இல்லை சார் டான்ஸ் நான் கற்றுக்கல, ஜஸ்ட்டு பார்த்து அப்படியே பண்ணுறது. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் சொன்னேன், சார் இல்லை சார் எனக்கு டான்ஸ்னா 2 பேர் தான் சார் இன்ஸ்பிரேஷன். ஒன்று மைக்கேல் ஜாக்சன், ஒன்று நீங்கள். இப்போ போய் அவரை வச்சு என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை சார் உண்மையிலேயே சொல்கிறேன், டான்ஸ் எல்லாரும் இப்போயும் ஒன்று சூப்பராக ஆடுறாங்க சார், ஆனால் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க சார், அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா. கீழே அப்படியே அவர் கீழே அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வேறு இந்த மீசை ஒட்டி வச்ச மீசை வச்சுட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்பீக் டூ மச். ஸோ அதில் ஆனால் நான் அவர்கிட்ட மோர் தென் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ரொம்ப கிரிஞ்சாக ஏதாவது பிஹேவ் பண்ணி அவரை அசிங்கப்படுத்தக்கூடாது, எதுவுமே தப்பாக ஏதாவது பேசிக்கூடாது, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஜஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருந்தேன் நான். திடீர்னு எங்கேயா ஏதாவது சைலன்ஸ் வரும்ல, திடீர்னு மானிட்டர் பார்க்க ஆரம்பிச்சார். அந்த சைலன்ஸில் வந்து சார் கூப்பிடுங்க சார். என்னப்பா சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. சார் ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ டூ ப்ரோ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஒரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக நான் என்ன பேசணும் இல்லையோ அவர்கிட்ட கண்டினியூஸாக ஒரு 10 டைம் சொல்லியிருப்பேன். சார் ஐ லவ் யூ சார், சார் ஐ லவ் யூ சார், சார் ஐ லவ் யூ சார். அவரும் ஐ லவ் யூ டூ ப்ரோ. ப்ரோமான்ஸா இதுதான் நடந்துட்டு இருந்தது அங்கே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சார் வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ பேசணும். அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லுன்னு சொன்னார் விஜய் சார். கண்டிப்பாக சார், உங்கள் 2 பேரும் காம்பினேஷன் எப்போ. இதெல்லாம் திஸ் வாஸ் பிஃபோர் கில்லி ரீரிலீஸ், மார்ச்ல நடந்தது இது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் கில்லி ரீரிலீஸ் எல்லாம் ஆச்சு. ஸோ சொன்னேன், சார் எப்போ சார் நீங்கள் 2 பேரும் திருப்பி பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ண அப்போது அந்த ஒரு நீங்கள் பண்ண அப்போது 20 இயர்ஸ் முன்னாடி பண்ண ஒரு சாங், அர்ஜுனரி வில்ல சாங் தான் எனக்கு இப்போது லைஃப் கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் திருப்பி சேர்ந்து பண்ணால், நீங்கள் தரணி சார் விஜய் அப்பா எல்லாம் சேர்ந்து பண்ணால் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உண்டான சரியான ஒரு பாட்டு அமையும் சார். இல்லைப்பா கண்டிப்பாக பண்ணலாம். அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு எனக்கும் வித்யாசாகர் சாருக்கும். அது அப்படியே போய் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. டெஃபினெட்லி இருக்கும். ரொம்ப he has got high regards to about வித்யாசாகர் சார் இல்லையா? ஐ மீன் லாஸ்ட்ல கூட அவரை மீட் பண்ணி இது பண்ணும்போது திருப்பி அவர் கட்டிப்பிடிச்சு சார் காதுல, சார் ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ டூ ப்ரோ. ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் அவர் என்னோட அப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது விஜய் சாருக்கு. என்ன மாதிரி சரி நீங்கள் இந்த நெப்போட்டிசம் உடனே வந்துருவாங்க. அவருக்கு என்ன இப்போ வித்யாசாகர் சார் போய் அதனால போய் மீட் பண்ணான்னு உடனே வந்துருவாங்க. இல்ல ஆனா நம்ம பின் குறிப்பு தான் போட்டிருக்கோமே, ஆமா. தளபதிக்கு உங்க வீடியோஸ் பிடிச்சு அப்படிதான் ஆமா. போட்டிருக்காரு. ஆனா அது இருந்தாலுமே சரி, வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் மோர் தென் ஹி ரெகக்னைஸ் மை ஒர்க். சூப்பராக பண்ணுறதெல்லாம் சொன்னார். எல்லாம் நான் நினச்சதை ஒன்று சாதிச்சிட்டேன்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே சரி, அவர் எனக்கு அங்கே உட்கார வச்சு பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. எனக்கு நிற்க வச்சு 5 நிமிஷம், ஏன்னா அங்கே ஷார்ட் நடந்துக்கிட்டு இருக்குங்க, சீன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஷார்ட் பண்ணிட்டு திருப்பி பேசுறாரு, திருப்பி போயிட்டு ஷார்ட் முடிச்சுட்டு திருப்பி வந்து பேசுறாரு. ஏன்னா அவ்வளோ நேரம் ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பக்கத்துலேயே உட்கார வச்சு. ஸோ வாட் ஐ ரியலைஸ் வாஸ், என்னதான்
அவர் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணி என்ன பண்ணாலுமே சரி, இட் வாஸ் ஆல் த ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேட் ஆன் மை ஃபாதர். அதில் என்னுடைய கிரேட்னஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் தான் அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அங்கே. ஸோ அவர் அவ்வளோ ஒரு லவ் வச்சுருக்காரு அப்பா மேலேன்றது வந்து இட் வாஸ் அங்கே இருக்கும்போதே ஐ ஃபெல்ட் எமோஷன் நைஸ். கண் கலங்கிடுச்சா? ஐயோ. பட் அதான் சொல்கிறாங்க, அவரை மீட் பண்ண வேண்டிய அவர் என்கிட்ட அவரே அங்கே உட்கார வைக்கணும். என்ன மாதிரி 1000 பேர் வருவாங்க, போயிட்டு இருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுத்துடலாம், ஓகேப்பா பாய்ப்பான்னு சொல்லிடலாம். அவர் பக்கத்தில் உட்கார வச்சு ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு எனக்கு. பிகாஸ் நான் எதுவுமே எதிர்பார்க்கல அவர்கிட்ட. அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. நான் சும்மா ஓரமாக நின்று அப்படியே பார்த்துட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷனே தவிர, அவர் பார்த்தா நான் எங்கே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன்னா, அவர் சொன்னார், ஐயோ உங்கள் பாட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் எங்கள் படத்தில் அப்படின்னு. இது தாமரை பூக்கும் தெரியும் சார், உங்கள் படத்தை வந்ததுக்கப்புறம் பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு சார் சாங்கு. ஆமாம். நான் சொன்னேன், நானும் ஒரு கவர் வெர்ஷன் பண்ணேன் சார் ஸ்வேதா மோகனோட. பார்த்து அந்த சோஃபா கீழே நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க அதுதானே அப்படின்றாரு. நான் நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க? அவர் அவ்வளோ கவனிக்கிறார். மயக்கம் அடிச்சு அவர் என்ன மட்டும் கிடையாது, அவர் எல்லா யங்ஸ்டர்ஸையும் கவனிக்கிறார், எல்லாருடைய ஒர்க்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் என்னதான் ஹீஸ் காட் ஸோ மச் ஒர்க் டு டூ ஆல்சோ, ஹீ இஸ் லுக்கிங் அட் ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டர், யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப் டு டேட்டில் இருக்கார் அவர். அவரே எங்க சொல்லணும், சோஃபாவில் உட்காந்துருக்கேன், நான் எதிர்கூட பார்க்கல அதெல்லாம். ஸோ சொல்லும் போது ஓகே அவர் உண்மையிலே கவனிச்சிருக்காரு. பட் இது வழியாக நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா ஒன்று தரணி சார் அண்ட் ஆப்வியஸ்லி எங்கள் அப்பா. தேங்க்யூ டாடி. அப்புறமா சொன்னீங்களா பர்சனலாக வந்து? அப்பாவுக்கு தெரியாது நான் போகிறேன்னு அன்னைக்கு. அப்பாவுக்கு தெரியாது நான் போனேன். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னேன், எங்கடா போயிட்டு வந்தேன்? விஜய் சாரை பார்த்துட்டு வந்தேன். விஜய் சாரா? இன்னும் எப்போடா போனேன்? இல்லை தரணி சார் திடீர்னு சொன்னார்னா ரியல்ஸ் வந்து நேராக போயிட்டாங்க. அப்படியா? என்ன சொல்கிறாப்புல? அப்பா இந்த மாதிரியெல்லாம் என்ன இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணார். எனக்கு ஷாக்கில் இருக்கேன் நான். தாமரை பூக்கெல்லாம் நான் பாடினதெல்லாம் பார்த்துருக்கேன்னாரு, அர்ஜுனரிலாம் பார்த்துருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் கூல் ஹாப்பியா நீ அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து இப்போ லாஸ்ட் இயர் அப்பா கான்சர்ட்டுக்கு விஜய் சார் இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருந்தார். பீஸ்ட் படம்னு நினைக்கிறேன். போகும்போதே எனக்கு கூப்பிட்ட போதே நான் வரலன்ட்டேன். நான் இல்லை இப்போ நான் வரல, நான் ஏதாவது கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டு வரேன், ஸோ தட் ஹில் ஐடென்டிஃபை மீ அப்படின்னு சொல்லி. ஸோ நீ நினச்சது சாதிச்சிட்டியா அப்படின்னாரு. அது ஒரு மெமரபிளான டேங்க. அது ரொம்ப ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். பியூட்டிஃபுல். சொல்லும் போதே ஐ திங்க் எங்க எல்லாரும் அங்க கூட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நான் இன்னும் மொத்தமா உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட் மேலோட்டமா சொன்னேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் பட் தேங்க்ஸ் டு ஆல் மை ஃபேன்ஸ், என்னோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் யார் யார். ஏன்னா என்னை விட அவங்க எனக்காக ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா நான் அந்த இன்டர்வியூ சொன்னதுலேருந்து நான் எப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல எங்க பார்த்தாலும் they'll mention. ஐ திங்க் நீங்க நினைச்சது மாதிரி உங்களோட ஒரு அஷாவா போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோட் பிடிச்சிருந்ததா? எவ்வளவு பிடிச்சிருந்தது? சூப்பரா பிடிச்சிருந்தது எனக்கு ஆக்சுவலா. அவர் ரீசெண்டான படத்துலயே எனக்கு வந்து கோட் உண்மையிலே ரொம்ப இட் வாஸ் லைக் கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அந்த காமெடி, அதுக்கப்புறம் சீரியஸ், அதுக்கப்புறம் வில்லன் விஜய் சார், அதுக்கப்புறம் நடுவில் சாங்ஸ், பக்கா கமர்ஷியல் மீட்டர்ல இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்த படம். பியூட்டிஃபுல். அழகா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கும் போதே நான் சொன்ன மாதிரி அங்கே கூப்பிட்டு போயிட்டீங்க. இப்போ நீங்க வந்து திருப்பி நான் ஏன் இந்த விஷயத்துக்கு வரேன்னா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ எங்க அப்பாவை யாருக்குமே தெரியாது, உங்க அப்பா வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ஓகே, எஸ், என் அப்பா வந்து ஒரு லெஜெண்ட், அவங்களோட பையனா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான பெருமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா சில நேரங்களில் வந்து சில பேருக்கு வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா வெறுப்பு கிரியேட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. என்ன சும்மா வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதே நேரத்துல இங்க நானும் ஒன்னு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் இல்ல. அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நான் எனக்கு ஒரு வழியை அமைச்சுக்கிட்டு இருக்கேன். See, I don't want to do anything which disturbs his name. நான் அதில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாகவே இருக்கேன் எப்போவுமே. நம்ம எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவர் பேர் அடிப்படுற எந்த ஒரு விஷயமும் நான் பண்ண மாட்டேன். அதை நான் பிகினிங்லேருந்தே அது ஃபோக்கஸாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு மேலே நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல, அவர் பேர் தானே கிடையாது, நான் என் ரூட்டில் போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அது அப்படியே எனக்கு அந்த ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ. பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நீங்கள் பாட்டு காட்டும் போது பாட்டில் வந்து ஸ்வைப் ரைட் ஸ்வைப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து ரிலேட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஏதாவது கேட்டாங்களா? என்ன நீ இதெல்லாம் யூஸ் பண்ணுறியா, என்னது இது அப்படி அந்த மாதிரிலாம்? அது அம்மா அப்பாவுக்கு பெருசாக தெரியாதுங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க.
அதெல்லாம் தெரியாது. பட் ஆனா கான்செப்ட்டா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்றதான் சொன்னாங்க வெளிய. அது எதுவுமே கேட்கல என்ன. ஆமா. சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் எதுவும் சொல்லி குடுத்துப்பா பாத்தீங்களா? என்ன பாட்டு என்ன இல்ல dating அவங்களே அது வந்து மாதிரிலாம்? எனக்கு தெரிஞ்சு இனிமே தான் பார்க்க போறாங்க சாங்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. நான் யாருக்கும் காட்டல. ம். வீடியோ வரட்டும். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து சொல்லட்டும் அப்படின்றதுனால நான் விட்டேன். நான் யார்கிட்டயும் காட்டிக்கல. ரைட். ஓகே. எங்க ஷூட் பண்ணீங்க? எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஐ கேண்டின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இது இருந்தது ஆக்சுவலி கிட்டத்தட்ட பாட்டு. போச்சுங்க. காலையில 11:00 ஆரம்பிச்சு, அதுக்கு மறுநாள் காலையில 5 மணி வரைக்கும். ம். திருப்பியும் அதுக்கு மறுநாள் 10 மணிக்கு வந்து, திருப்பி அதுக்கு மறுநாள் 2 மணி வரைக்கும். இந்த மாரி கன்டினியூஸா 2 டேஸ் ஷூட் போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ வந்ததுல்ல, ம். அதெல்லாம் நாங்க காலங்காத்தால 4 மணிக்கு எடுத்தோம். ம். ஸோ அது ஆக்ஷன்னு சொல்லும்போதே நடிப்போம். கட்டுன்னு சொன்னோனமே பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாருமே தூங்கிருவாங்க. டப்புன்னு அப்படியே தூங்கிருவாங்க. திருப்பியும் பண்ணுவோம். அந்த கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு த டிடிசி பீப்பிள் அண்ட் இந்த டைரக்டர் சுரேன். அவங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான். சூப்பர். அப்போ பாடாம எப்படி அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக முடியும்? ஸ்வைப்பா ஆமா. ஸ்வைப் ஸ்வைப் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைப் ஸ்வைப் எம்புட்டு ஸ்வைப் ஸ்வைப் என்னத்தை தேடுறன்னா ஸ்வைப் ஸ்வைப் மேலுக்கும் கீழுக்கும் ஸ்வைப் ஸ்வைப் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸ்வைப் ஸ்வைப் விரல் வலிக்குதுமா எங்கம்மா ஒளிஞ்சிட்டு இருக்க என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க எப்பதான் விடுறது இந்த கெட்ட பழக்கத்தனா ஸ்வைப் ஸ்வைப் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைப் ஸ்வைப் எம்புட்டு ஸ்வைப் ஸ்வைப் என்னத்தை தேடுறன்னா. சூப்பரா இருந்தது. லிரிக்குமே ரொம்ப குவாக்கியா இருந்தது. ஆமா. சூப்பர் சுப்பு அவர்தான் லிரிசிஸ்ட் இந்த பாட்டுக்கு. உங்களோட ஃபேவரட் லைன் அந்த மாதிரி எது? ரொம்ப ப்ரோ என்ன அது bro சரணம்ல. ஆ. அந்த சரணம்ல வந்து திட்டிக்கிட்டு இருக்காளோ என்ன தேடிக்கிட்டு இருக்காளோ ஃபன்னு பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல ஓ காத்துக்கிட்டு இருக்கேன்னு போனை நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா ட்ரிக்கேனே முடியும். ஆ. காத்துக்கிட்டு இருக்கேனே போனை நோண்டிக்கிட்டு இருக்கேனே நான் விக்கிற விட்டுற முடியல ஓ நைட் முழுப்பி திங்குது லைட் கண்ணை கெடுக்குது ஸ்வைப் ரைட் ஒன்னு கிடைச்சிடுமா. வாய்ப்பில்லை ராஜா. இல்ல அது என்னன்னா லைக் இந்த சாங் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி லேட் பேக் அந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த லேட் அவுட் ஃபீல்ல தான் பண்ணது ஆக்சுவலா பாட்டை. ஒரு மாதிரி ரொம்ப ட்ரௌசியா ஸ்லோவா இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய ஃபாஸ்டான சாங்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வை நாட் டூ அ வெரி ஸ்லோ சாங், அப்படியே கான்ட்ராஸ்டா ஒன்று பண்ணும். அதான் இந்த ப்ராஜெக்ட் பிகினிங்லேருந்து பண்ணதை பண்ணக்கூடாது, எல்லாரும் பண்றதை நம்ம பண்ணக்கூடாது. என்ன கான்ட்ராஸ்டா என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் உருவானது இந்த பாட்டு. சூப்பர். ஐ திங்க் அது ஒர்க் ஆயிட்டே இருக்குன்னு ஆமா. நினைக்கிறேன். சூப்பர். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஐ திங்க் ஒரு காம்போவா பயங்கர ஹிட் ஆச்சு. நீங்களும் சிவாங்கியும் வந்து ம். சூப்பரான ஒரு ஆமா, காம்போ. ஆமா. அது எந்த விதத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? லைக் ஓகே டு ரீச் அவுட் டு பீப்புள் ஆர் ஒரு இந்த காம்பினேஷனாவா? காம்பினேஷனா? இல்ல ஃபர்ஸ்ட் சாங் நீங்க ஆப்வியஸ்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங்ல யாருக்கும் என்ன தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி சிவாங்கி இருக்கிறதுனால அந்த ஒரு ரீச் டெஃபினட்டா அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க இருக்கிறதுனால அதுலேருந்து என்ன நிறைய பேருக்கு வந்து ஹர்ஷா இந்த மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கு அந்த அர்ஜுன ரிவில் சாங் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற அப்படியே க்ரோ ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்ஸ்க்கு டெஃபினெட்லி மீடியா மெசன்ஸ் ப்ரொடக்ஷனில் அவங்களோட சேர்ந்து அது எனக்கு கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் ஆச்சு. அங்கேருந்து லைக் ஃபர்தர் எப்படி கொலாபரேஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? இல்ல ஐ திங்க் அது ஒரு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸா கிரியேட் ஆச்சு. அது நீங்க ரொம்ப அழகா அது ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. அவங்க உங்களோட ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஆமாம் அவங்களோடய சேர்ந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு இது ஆமா. கிடைக்கும் போது அந்த ஒரு ஆமா. ஐ மீன் அது ஆல்சோ அந்த சாங்கும் நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பேருக்கு நல்லா ரீச் ஆச்சு. அப்பாவோட பாட்டு பாடும்போது அது இன்னும் எவ்வளோ ஒரு என்ன பாட்டு பாடும்போது ரொம்ப சூப்பரான ஃபீல் ஆச்சு அர்ஜுன ரிவில தவிர. ஏன்னா அது எல்லாருக்குமே ஒரு நரம்பு புடைக்கிற ஒரு பாட்டு. அவர் எந்த பாட்டு பாடினாலும் எனக்கு இந்த தாம் தக்க தீம் தக்க சாங்கு, அதுக்கப்புறம் சூரத்தேங்கா சம்டைம்ஸ் பாடுவேன். சம்டைம்ஸ் டிப்பு சார் பாடுவார் ஸ்டேஜில். நடுவில் அந்த செகண்ட் பிஜிஎம் தேர்ட் பிஜிஎம்க்கு மட்டும் நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது. இப்போ அப்கமிங் ஷோஸ்லேயும் இன்னும் புது செட் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பார்ப்போம். ஒரு ஆடியன்ஸாக எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு கான்சர்ட்டில் இன்னைக்கு வந்து இது ஒரு அண்டர்ரேட்டட் சாங், அண்டர்ரேட்டட் ஜெம், இது எப்படி நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து பயங்கரமான சில பாடல்கள்லாம் எடுத்து நம்ம திருப்பி அந்த வைரல் ஆகுது. எப்போது யோசிச்சிருக்கீங்களா அப்பாவோட ரீச் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கணும்,
கொஞ்சம் அண்டர்ரேட்டடா இருக்கு. எப்பவுமே நான் யோசிச்சது உண்டு. பட் இப்போ எல்லாரும் எவ்ரிபடி ஹேவ் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் த சாங்ஸ். ஸோ அது எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. எப்பவுமே ஒரு 2022 வரைக்குமே அப்பாவோட கான்செர்ட் வர முன்னாடி வரைக்குமே எனக்கு எப்பவுமே இருக்கும். அது ஏன் யாருமே எடுத்து பண்ண மாட்றாங்க, எடுத்து பாட மாட்றாங்க, யாருக்கும் தெரியாதா, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்லோவா எல்லாருக்கும் அது தெரிய வந்தது. நவ் எவ்ரிபடி செலிப்ரேட்டிங் விச் ஐ எம் வெரி ஹாப்பி. எந்த ஒரு பாட்டுக்கு ரொம்ப ஐயோ இது ஒரு சூப்பரான பாட்டு, ஐ திங்க் திஸ் ஷுட் ஹேவ் ரீச்ட் பீப்புள், ஆனா வந்து இன்னும் அந்த டியூ ரெகக்னிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேக்குறீங்களா? ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. இருந்தது சூப்பரா ரெகக்னைஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய இருக்குங்க. குயிக்கா தோண்ட இல்ல, எனக்கு அவுட் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒண்ணு தோண மாட்டேங்குது. நிறைய பஞ்ச் ஆஃப் சாங்ஸா தான் தோணிட்டு இருக்கு. பட் மேக்ஸிமம் வாட் ஐ ஹேவ் நான் என்ன பண்ணேன்னா, அவரு அண்டர்ரேட்டட் சாங்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா கவர் சாங்ஸா நான் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் நானு. இது கேளுங்க, இது கேளுங்க, இது கேளுங்க, இது கேளுங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்தும் நிறைய பேருக்கும் இது வித்யாசாகர் சார் தானே எங்களுக்கு தெரியாது. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேவும் பண்ணுவேன். உங்களுக்கு டாப் 5 ஃபேவரட் சாங்ஸ்னா என்ன சொல்வீங்க? ஒன்னு கேட்கல பாருங்க, 5 கேட்குறேன். நிறைய இருக்குங்க. இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். நீங்க இப்போ தூள் எடுத்துக்கோங்க. என்னது கொடுவாம்பி சார்பா போற ஆசை ஆசை பொழுது, அதுக்கப்புறம் சிங்கம் போல, மதுரை வீரன், அதான் மதுரை வீரன் தானே. அதுக்கப்புறம் குண்டு 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 பொண்ணு, இத்தனுண்டு முத்தத்தில் முடிஞ்சிச்சு 5 பாட்டு. நாங்க அததான் இப்போ கான்செர்ட் கூட லிஸ்ட் போடும்போது இந்த ஆல்பம் எதை தூக்குறது 5 அதாவது நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 படத்துடைய ஆல்பம்ஸ் வச்சாலே முடிஞ்சிச்சு. 30-35 சாங் வந்துருச்சு எங்களுக்கு. we have another 2 to 3 set list to keep. அத்தனை இருக்கு. நீங்க அப்படியே இப்போ கில்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 சாங், குருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சாங், திருமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இருக்கும். தூள் எடுத்துக்கிட்டீங்க, தில் சாரி, இந்த உன் சமையலறையில் ஆகட்டும், ஓ நண்பனே நண்பா, அதுக்கப்புறம் அதுதான் மச்சாமி செரு அந்த பாட்டு சொல்லிட்டே போகலாம். நீங்கள் சந்திரன் உங்கள் இஷ்டம் தான். அன்பே சிவம் என்ன இஷ்டம் என்கிட்ட திருப்பி விடுறீங்க. அதுக்கப்புறம் அது அப்போ அர்ஜுன் சார் படம் கர்ணா, இது இன்னும் மலையாளம்ல இன்னும் நிறைய இருக்கு. சான்ஸே கிடையாது, சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரோக்ராமராக ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுடைய அந்த கரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சொல்லுவாங்கல்ல சில பேர், இவருக்கு என்னப்பா வித்யாசாகர் சார் பையன் ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு. அதை கட் டவுன் பண்ணி அது வந்து குட் ஆர் பேட் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். பட் அதை கட் டவுன் பண்ணி இல்லை அது இருக்கட்டும், ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் இட், அது இருக்கட்டும், பட் அது இல்லாமல் என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சூஸ் பண்ணி நீங்கள் இந்த பார்த்து எடுத்தீங்களா? அது தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு யோசிச்சதுக்கான இப்போ நான் எது பண்ணாலுமே சரி இவனுக்கு ஈஸியாக வந்ததுன்றது தான் சொல்ல போகிறாங்க கடைசியில். அது இம்மார்டல் ஆயிடுச்சு. ஐ மீன் இட் வில் டேக் சர்டன் இயர்ஸ் ஃபார் மீ டு கண்டினியூஸ்லி கீப் ஆன் ப்ரூவிங். அண்ட் அதை நான் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே நான் கான்ஷியஸாக தான் இருந்தேன். நான் யாருமே வந்து சொல்கிறவங்க சொல்ல தான் போகிறாங்க, பட் என்னோட டேலண்ட் எங்கேயாவது எல்லாருக்கும் ரெகக்னைஸ் ஆகணும்ன்றதை நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லேருந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து இந்த சாங் வரைக்குமே எல்லாமே கான்ஷியஸாக நம்மளுடைய ஒர்க் தெரியணும். வி நீட் டு பி ஐடென்டிஃபைட். நம்ம சும்மா இன்னார் பையன்றது வந்து அது என்ன ஏன்னா நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லாஸ்ட்டில் அந்த ஒரு கமெண்ட்டில் முடிச்சு விட்ருவாங்க. அடே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா, இன்னும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது எஃபர்ட் கான்ஷியஸாக தான் நான் எல்லாத்துலேயும் எஃபர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு 10 பேரில் ஒருத்தர் 2 சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அது பரவாயில்ல. அதோட எப்படி லைக் ஹவு டிட் யூ மேக் பீஸ் வித் தோஸ் சிச்சுவேஷன்ஸ்? ஓகே இப்படி தான் சொல்ல போகிறாங்க. ஐ மீன் டெவலப்பிங் மை கான்ஃபிடன்ஸ். ஸோ இனிஷியலி அது உங்களுக்கு கொஞ்சம் அது இருந்தது. ஆமாம் அது இருந்தது. எது லைக் இப்போ மியூசிக் ஒரு வேளை கம்போஸ் பண்ணணும்னாலும் நாளைக்கு நான் அது பண்ணாலுமே சரி அவரை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அவரை மாதிரி இல்லையே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வேளை நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு என்னப்பா அப்படின்வாங்க. இந்த மாதிரி தான் நான் பல கேள்வி எனக்குள்ளேயே இருந்திருக்கு. பட் அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிபடி ஹேட் ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங். நானும் அது ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன். திங்க் அது ஒரு ஆல்ரெடி ஒரு அட்டென்ஷனில் இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதே ஒரு சேலஞ்சிங்கான பாத்தில். அண்ட் அதை ஈஸியாக இப்போது மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸ்லேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஆல் தோஸ் இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு காமன் பீப்புள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ற லெவலுக்கு அந்த வேர்டு பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன இது இல்லைங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
அந்த நெப்போட்டிசம்ன்ற பேசுறது ரொம்ப கம்மியான மக்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, சோசியல் மீடியால வந்து அத வந்து ஒரு பெரிய அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு அது பெருசுபடுத்தி பண்ணிட்டு இருக்காங்களே வழிய, அது ஆக்சுவலா பேசுறது கம்மியான பேர் தான். ம். நெறைய பேர் பாசிட்டிவா தான் இருக்காங்க. நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றது, ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு பிளாக் இங்க் இருந்தா நம்ம கண் அங்க தானே போகும். அந்த மாதிரி அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் அது யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாகுது. ம். ஸோ ஐ வாஸ் லைக் சரி இத்தனை பேர் பாசிட்டிவா பேசுறாங்களே, வை கான்ட் வி see them, ம். லீவ் them alone அப்படின்னு. ம். ஸோ என் ஃபோக்கஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. சொன்னா சொல்லிக்கிட்டோம். ஓகே. ஸோ நீங்க சொன்னீங்க, இந்த வருஷம் வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி. அடுத்த வருஷம் என்ன அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேபி உங்கள வந்து ஆன் ஸ்க்ரீன்ல ஒரு ஆக்டரா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அதுக்கான சான்சஸ் இருக்கா? பாருங்க. என்ன ஏதோ ஒரு அப்டேட் அடுத்த மாசமே குடுக்க போறீங்க போல இருக்கே. பாருங்க. எனக்கே தெரியாது. பாருங்க. ஒருவேளை தளபதி 69ல ஏதாச்சும் ஒரு நீங்க சொல்லுங்க விஜய் சார் கிட்ட போயிட்டு போட சொல்லுங்க. நானு சந்தோஷமா போய் பண்ணுவேன் நானு. சூப்பர். ஓகே. ஸோ ஸ்வைப் பாட்டுக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு லைக் மை மெயின் அனி இன்டென்ஷன் சார் வந்து கேட்டிருக்காரு இல்லையா? ஆமாமா. சார் அனி நான் மீட் பண்ணேன் நானு. ஆ. மீட் பண்ணி பாட்டு போட்டு காமிச்சு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ம். சூப்பரா இருக்கு சாங்கு. கேட்டோனே நிக்குது. நான் ஃபுல் பாட்டு போட்டு காமிச்சேன். ஆ. சூப்பரா நிக்குது ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் ஹி ட்வீட்டட் ஆல்சோ விச் இந்த தருணத்தில் தேங்கிங் ஹிம். அண்ட் ரேமான் சாரும் ட்வீட் பண்ணாரு. ஸோ சாருக்கும் தேங்க்ஸ். சார் கூட நான் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சதுனால அந்த ஒரு சின்ன ஒரு எப்படி சார் கூட ஜாலியா அப்படியே ஏதாவது ஜாலியா சார் சார் விடுங்க ரேமான் சார் சார் அந்த மாதிரிலாம்? ரேமான் சார் ரொம்ப ஜாலிங்க. அவர் ரொம்ப ஜாலியா தான் இருப்பார். ரொம்ப ஆனா எனக்கு அவர் எப்போ அவர் எனக்கு எப்போ மீட் பண்ணாலுமே சரி, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற பயத்திலேயே இருப்பேன் நானு. அவர் பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் ரேமான் சார். அது ஏன்னே தெரியாது. பட் நான் அந்த ஒரு மாதிரியா தான் இருப்பேன். பட் சார் ரொம்ப சில்லான டைப். ம், ம். இப்போ போனேன் சார் பாட்டு இப்படி பண்ணியிருக்கேன். இல்லையா ஷேர் பண்ணுமா அப்படின்னு. சார் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சாருக்கும் தேங்க்யூ. சூப்பர். ஸோ நம்ம பண்ண கிரியேஷனுக்கு ஐ திங்க் இப்போ அனிருத் அவர்கள் வந்து பேன் இண்டியன் ஒரு மியூசிக் டைரக்டர்ங்கிற ஒரு இதில் இருக்காரு. ரஹ்மான் சார் சொல்லவே தேவையில்லை. அவருடைய பாடல்கள் கேட்டு தான் எல்லாருமே வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது வளர்ந்து அவங்க 2 பேருமே உங்களோட பாட்டை பற்றி ஐ மீன் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் தெம் டு என்கரேஜ் அப்கமிங்காக யார் வந்தாலுமே அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் தெம். ஏன்னா அவங்க இருக்கிற ஸ்டேச்சருக்கு அதே மாதிரி தான் அவங்க பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம். பட் தேர் சூஸிங் டு என்கரேஜ் என்ன மாதிரியான அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஸோ தேங்க்ஸ் டு தெம். சூப்பர். ஸோ வி ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் எப்படி இத்தனை கேள்வி நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க? எல்லா இன்டர்வியூலையும் கேட்கலான்னு இருப்பேன். அப்படிலாம் இல்லைங்க. யாரும் ப்ராம்ப்டர் கூட இல்லைங்க எங்கேயுமே. எப்படி ஞாபகம் வச்சுட்ருக்கீங்க? அது அதானங்க என் வேலை. நீங்க எப்படி மியூசிக் போடுறீங்க அந்த மாதிரி வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு தானா வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கான இன்ஸ்பிரேஷனும் நீங்க தான். ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய ஆன்சர்ஸும் வந்து நிறைய கேள்விகளுக்கு எனக்கு சூப்பராக பண்ணுறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து இவ்வளோ நேரம் அழகாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண படம் தளபதி, அப்படி பிகில் அப்படின்ற ஒரு படம் ஒன்று சூப்பராக அமைஞ்சிருக்குல்ல, அதுல ஒரு சூப்பரான பாட்டு எங்களுக்காக பாடுங்களேன். கண்ணுக்கா ஒரு அட்டம் இருக்கு, மேனாமினுக்கா ஒரு மேளம் இருக்கு, மண்ணு முட்டு சாலு என்ன புட்டா யாரு, தொங்க புட்டு துவைக்கும் ரவுச பாரு, குரலு புட்டா 100 சொந்த வரும் பாரு, காசு பணம் எல்லாம் கோளாறு, என்னாண்ட எல்லாம் நீ தானே, உன்னாண்ட எல்லாம் நான் தானே, நம்ம சோக்கு ஊரு டாக்கு நண்பா நீ பல்லாக்கு, நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் வெறித்தனம் என்ன இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா எல்லோ. சூப்பர். அவர்கிட்ட போய் ஏதாவது பாடுற சான்ஸ்லாம் கிடைக்கலையா தளபதி முன்னாடி? அவரை பார்த்ததே பெரிய விஷயங்க. தளபதி ஒரு பாட்டு நான் உங்களுக்காக பாடி காமிச்சிரு அப்படின்ட்டு அடுத்த தடவை கரெக்டாக பாடி பாடுறது கேட்டிருக்காரு. அது நினைச்சு சந்தோஷம். சூப்பர். சரி, இப்போ நிறைய அப்பா பத்தி பேசும்போது ஐ திங்க் நிறைய பாடல்கள் இன்னமும் எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சூதிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் எல்லாமே வந்து இன்னும் நாங்கள் அதை கேட்டு அதை வந்து அந்த இமோஷனை கேரி பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வித்யாசாகர் சார் பாட்டு நீங்க பாடலன்னா தெய்வ குத்தமாயிரும். மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம், நானமே வண்ணமாய் பூசிக்கொண்டோம், புன்னகை புத்தகம் வாசிக்கின்றோம், என்னிலே உன்னையே சுவாசிக்கின்றோம், இது உள்ளம் பல வண்ணங்களை அள்ளும், சில எண்ணங்களை சொல்லும் துள்ளும் கண்ணம்மா.
மௌனமே பார்வையாய் பேசிக்கொண்டோம், நனமே வண்ணமாய் பூசிக்கொண்டோம் கண்ணம்மா. ஆஹா எஸ்பிபி சார் பண்ண பாட்டு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய லைக் ஸ்வைப் பாடல் கூடிய சீக்கிரத்தில் ரீலில் வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ண போகிறோம். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஸ்வைப் ரிலீஸ் ஆயிருக்கு, பாருங்க. எங்கே பார்க்கணும் அதெல்லாம் சொல்லிடுங்க. ஓகே, வைரல் சவுத் யூடியூப் சேனலில் வந்து ஸ்வைப்ன்ற சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லை நீங்கள் சும்மா யூடியூப்பில் ஸ்வைப் ஹாட்ஸ்டார்னு போட்டாலுமே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட். And please support all the independent artists who are coming up just like me. So thank you. Thank you. Best wishes. Thank you so much. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ஏ அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே.